ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வந்து கேரட் அல்வா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டு இது வந்து இப்போ சீவல் போடணும். அடுத்தது அதுக்கு தேவையான பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் அதுக்கு போதும்ல. 1/2 கிலோ கேரட்டுக்கு 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? கேரட்டை இந்த மாதிரி சீவிக்கலாம். நல்லா பொடிசாக சீவிக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி சீவிக்கலாம். ஓகேவா? அப்போ தான் வந்து இது சீக்கிரமாக வந்து அல்வா கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவரு கிளம்பிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கடாய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெய் கொஞ்சமாக ஊற்றியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிடுச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு திராட்சை போட்டாச்சு. ஓகேவா? அது கொஞ்சம் நல்லா வரணும். வறுத்து அந்த திராட்சை வந்து புஷ்ஷுன்னு ஊற்றும் பாருங்களேன். ஓகே. எப்படி பாருங்கள், எப்படி ஊற்றிடுச்சு பாருங்கள். நல்லா கோலி குண்டு மாதிரி வந்துடுச்சு. அதே அந்த கடாயிலேயே போடு. கேரட் கொட்டியாச்சு. பாருங்க, கேரட்டு சுத்தமாக கொட்டியாச்சு. நல்லா பொடிசாக சீவல் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? பால் வந்து இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கணும். ஓகேவா? தண்ணியெல்லாம் அது கூட ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஊற்றாமலே நீங்கள் அதை பால் கொஞ்சம் நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பால் நல்லா சுண்டிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து அந்த கேரட் இருக்கு இல்லையா, அது கூட ஊற்றிக்கணும். ஓகேவா? பாருங்கள், பால் ஊற்றணும். இதில் பால் ஊற்றிட்டு இதை நல்லா கிளறிக்கணும். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு பால் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். தண்ணி கலக்காத பால். தண்ணியெல்லாம் ஊற்றவே ஊற்றாதீங்க. எங்கள் வீட்டில் நான் பால் கறந்து ஊற்றுறதுனால எங்களுக்கு பால் வாங்குகிற வேலை இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யும்போது பால் வாங்கி தான் ஆகணும். உங்கள் வீட்டில் பசுமாடு இருந்தால் நீங்களும் கறந்து இதை செய்யலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அல்வா ரெடியாக போகுது. அதை ஆஃப் பண்ணுங்க. ஏலக்காய் அது நல்லா சுருங்கி வரப்ப ஏலக்காய் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வந்துடணும். அடி பிடிக்கவே விடக்கூடாது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? சுற்றி இருக்க அந்த வாடையெல்லாம் எடுத்துடணும்.
டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இப்போது அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏலக்காய்லாம் போட்டாச்சு ஃபஸ்ட்டு. பாருங்கள், அதில் சர்க்கரை போட்ட உடனே இங்கே வந்துட்டு சூப்பராக இருக்கும். எப்பவுமே இந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அந்த டேஸ்ட்டு அந்த இனிப்பு தெரியறதுக்காக லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஓகே, இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த பால் திரிந்து எப்படி வந்திருக்குது பாருங்கள். தெரிஞ்சு இப்படி தான் வரும். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்டேஜில் வந்து லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அது ஃபஸ்ட்டு நெய் ஊற்றினதே நல்லா வாசனையாக இருக்குது. இப்படியே நெய் ஊற்றினோடனே இன்னும் சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கேரட் அல்வா ரெடி. இந்த பக்குவத்துக்கு வந்துடணும். பாருங்க, இப்போது இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும்.